அதிகாரம் உட்பகை. உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுறைந்தற்று. உள்ளத்தால் ஒன்றுபடாதவர்கள் கூடி வாழ்வது என்பது ஒரு சிறிய குடிலுக்குள் பாம்புடன் வசிப்பதைப் போல ஒவ்வொரு நொடியும் அச்சம் தருவதாகும். வணக்கம் நேயர்களே, மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழக தேர்தலை பொறுத்தவரைக்கும் மே 16ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசியல் கட்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு, பிரச்சாரத்திற்கான என்னென்ன ஏற்பாடுகள் அப்படின்னு பல்வேறு பரபரப்பான செயல்பாடுகள் இப்ப போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் தமிழக தேர்தல் களத்தோட பல்வேறு நிலவரங்களை மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில பார்த்துட்டு வரோம். அதே போல கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக மக்கள் மனநிலையில் அரசியல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இலவசங்கள் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அதிமுக ஆட்சியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளும் பார்த்துட்டு வரும். இப்போ 2 நாட்களா இந்த நிகழ்ச்சியில விஐபி தொகுதிகளுடைய நிலவரம் பத்தியும் பார்த்துட்டு வரும். இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ பாலபாரதியோட திண்டுக்கல் தொகுதியை பத்தியும் பார்க்க போறோம். இது தவிர மாவட்ட வாரியா கட்சிகளோட பலம் பத்தியும் பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம திருச்சி மாவட்டத்தை பத்தி பார்க்க போறோம். முதல்ல இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். தேமுதிகவிற்கு அழைப்பு கொடுத்தது உண்மைதான், பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கலன்னு சொல்லியிருக்காரு திமுக பொருளாளர் ஸ்டாலின். ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார், உண்மை. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அவருடைய உரிமை. அந்த உரிமையில தலையிடுவதற்கு எங்களுக்கு எந்தவித ஜனநாயக அடிப்படையில் எந்த உரிமையும் கிடையாது. அந்த அடிப்படையில தான் ஏற்கனவே நாங்கள் கொடுத்திருக்க அழைப்பு அப்படியே இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தவிர ஏதோ புதுசா அழைப்பு கொடுத்த மாதிரியும் ஏதோ பேச்சுவார்த்தை தொடர்ந்து செய்ய போற மாதிரியும் தொடர்ந்து நடந்த மாதிரியும் சொல்றாங்க. அப்பவும் பேச்சுவார்த்தை நடத்தல, இப்பவும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தல. அப்பவும் பேச்சுவார்த்தை நடத்தல, இப்பவும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தல. அதுதான் உண்மை. தேமுதிக கூட்டணி தொடர்பா திமுக தலைவர் சொன்னதுக்கு மாறா ஸ்டாலின் சொல்றதா கருத்து சொல்லியிருக்காரு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. கட்சி தலைவர் இப்படி சொல்லி இருக்கும் போது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறதுன்னே சொன்னார். கிளியரா வந்திருக்கு, எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. எப்பொழுதோ பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு, எப்பொழுதோ கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தது, அதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் யாராவது. அவங்க கட்சி தலைவரையே இன்டைரக்டா ஹிட் பண்றாரு. என்ன ஆத்திரத்துல அவர் இதை ஹிட் பண்றாருன்னு தெரியல. இந்த மாதிரி நிலைமை எனக்கு தெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டதே கிடையாது. திமுக தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் பத்தி இப்படி சொன்ன வைகோ இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். இது மாதிரி கட்சி தலைமைக்கு எதிராக பொருளாளரே பேசுவது எனக்கொண்டு சிண்டு முடிகிற நோக்கம் கிடையாது. உடனே அவங்க சொல்லுவாங்க சிண்டு முடிகிற வேலையில் ஈடுபட வேண்டாம்னு. சில மேதாவிகள் இருக்காங்க, இப்ப புதுசா வந்திருக்காங்க, அவங்க சொல்லலாம் நான் சிண்டு முடிகிற வேலையில் நான் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்ல. திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கறத பத்தி பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியில இருந்து குலாம் நபி ஆசாத் வராருன்னு ஈவி.கே. இளங்கோவன் சொல்லியிருக்காரு. அநேகமாக இன்னும் ஓரிரு நாட்களில் டெல்லியில இருந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்களுடைய தூதுவர்களாக மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் அவர்களோ முகுல் வாஸ்னிக் அவர்களோ இங்கே வந்து கலைஞர் அவர்களை சந்தித்து எந்தெந்த தொகுதிகள் என்பதை விட எவ்வளவு தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் என்பதை குறித்து விவாதிக்க இருக்கின்றார்கள். வருகின்ற நேரமும் தேதியும் பின்னர். தேமுதிகவிற்கு அழைப்பு விடுறது திமுகவோட விருப்பம்னு, ஆனா அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் தேமுதிகவோட உரிமைன்னு சொல்லியிருக்காரு மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா. தேமுதிக திமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற அழைப்பு விடுப்பது ஒரு அரசியல் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் அல்லது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுடைய விருப்பம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்த குறிப்பிட்ட கட்சியினுடைய உரிமையாக இருக்கின்றன. மனிதநேய மக்கள் கட்சி தவிர எஸ்டிபிஐ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளும் திமுக கூட்டணியில இருக்கிறதுனால தொகுதி பங்கீட்டுல பிரச்சனை வருமானு ஜவாஹிருல்லா கிட்ட கேட்டதுக்கு தொகுதி பங்கீடு சுமூக முடியும்னு சொல்லியிருக்காரு. தொகுதி பங்கீடு குறித்து திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவுடன் இனிதான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தப் போகின்றோம். தொகுதி பங்கீடு மிக சுமூகமாக எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல்
எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல் நிச்சயமாக நடைபெறும். கூட்டணிக்காக சமரசம் செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். நாங்கள் 2014 அமைத்த கூட்டணியை அமைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கூட்டணி கட்சிகள் சில நிபந்தனைகளை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் மக்கள் நலன் ஒன்றுதான் எங்களது குறிக்கோளே தவிர சில சமரசங்களை செய்து கொண்டு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் எங்களுக்கு கிடையாது. இன்றைய தமிழக அரசியல் களத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்ன முக்கியமான கருத்துக்களை சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம விவரமா பார்த்தோம். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது அரசியல் கிசுகிசு. அத்தனை பேருக்கும் வணக்கம். தனிச்சு போட்டின்னு அறிவிச்சதோட அடுத்த கட்டமா என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்காம இருக்கான் முரசு தலைமை. இதுக்கிடையில தலைமை எப்படியோ போகட்டும், நாம நம்ம வேலையை பார்ப்போம்னு 7 எம்எல்ஏக்களும் 5 மாவட்ட செயலாளர்களும் ஒரு அதிரடி முடிவை எடுத்து வச்சிருக்காங்களாம். அவங்க இப்ப முரசோட தலைமை அலுவலகத்தோட தொடர்பே இல்லாம இருக்காங்களாம். ஜெயிக்கிற கட்சிக்கு போய் சேர்ந்தா ஜேஜேன்னு இருக்கலாம்னு நினைக்கிற அவங்க இலை கட்சிக்கு தூது விட்டுட்டு இருக்காங்களாம். இன்னொரு செய்தியும் இருக்கு. பெரிய கட்சிகளுக்கெல்லாம் முன்னாடி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம், எங்க கிட்ட குழப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நால்வர் அணியில சலசலப்பு இருக்கத்தான் செய்யுதான். முக்கியமா சிறுத்த கட்சியில் இருக்கிற பலதரப்பு பொறுப்பாளர்கள் எல்லாம் நாம ஜெயிக்கிற கூட்டணிக்கு போயிருக்கலாமே அப்படின்னு தலைவர் கிட்ட கேட்டுட்டே இருக்காங்களாம். ஆனா அவங்க கிட்ட பேசுற சிறுத்த தலைவரு, நாம ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், இனிமே முடிவை மாத்துனா அது அரசியல் தற்கொலைக்கு சமானம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காராம். அதனால நல்லதே நடக்குன்னு நம்புவோம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து சமாதானப்படுத்திட்டு இருக்காராம். அடிமேல அடி விழுந்தா அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா முரசு கட்சி என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மக்கள் யார் பக்கத்தில் அடுத்து நாம் பார்க்க இருப்பது திருச்சி மாவட்டத்தில் கட்சிகளோட பலம் மற்றும் பலவீனம் என்ன பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது குமரி முதல் சென்னை வரை பகுதி. சென்னை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்துல திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, முசிறி, திருவெரும்பூர், லால்குடி, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், துறையூர், மணச்சநல்லூர்னு 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. மணச்சநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பூனாட்சி தான் கதர் மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சரா இருக்கார். திருச்சி மாவட்டத்தோட மொத்த மக்கள் தொகை 27,22,290 பேர். திருச்சியில ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய பிரச்சனை, ஸ்ரீரங்கம் அடிமனை பிரச்சனை, லால்குடி ரயில்வே மேம்பால பிரச்சனைன்னு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இந்த நிலையில இந்த மாவட்டத்திலுடைய கட்சிகளின் நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். கடந்த கால தேர்தல்கள்ல அந்த கட்சிகள்ல என்னென்ன வாக்குகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க, அதே சமயத்துல எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற நிலவரத்தையும் நம்ம பார்க்க போறோம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் திருச்சியிலிருந்து இணைகிறாரு சமூக ஆர்வலர் திரு தாமஸ். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள்ல 1991 இருந்து இப்பொழுது வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள்ல எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதியில எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கிறது போன்ற நிலவரங்களை முதல்ல இப்ப நம்ம பார்க்கலாம். முதல் கட்டமாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள். அதிமுக திருச்சியில பொறுத்த வரைக்கும் 1991 இருந்து 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள், அதாவது 5 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 4 நாடாளுமன்ற தேர்தல்ல மணப்பாறை தொகுதியில 3 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 7 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. திருச்சி மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும்
3 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுக எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். திருவெரும்பூர் தொகுதியில பொறுத்தவரைக்கும் 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. லால்குடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. மணச்சநல்லூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. இது கடந்த 9 தேர்தல்கள்ல நாம் பார்த்த ஒரு வெற்றி விவரங்கள். அடுத்ததா முசிறி தொகுதியில 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. துறையூர் தொகுதியில 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. ஆக இந்த தொகுதிகள் எல்லாம் அதிமுக எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திமுக அதாவது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். கடந்த 9 தேர்தல்கள்ல ஸ்ரீரங்கத்துல ஒரே ஒரு முறை மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது திமுக. திருச்சி மேற்குல 3 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. திருச்சி கிழக்கை பொறுத்தவரைக்கும் 3 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. திருவெரும்பூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 3 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது திமுக. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் திமுக எப்படி வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். லால்குடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 4 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது திமுக. மணச்சநல்லூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 1 முறை வெற்றியும், முசிறி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 3 முறை வெற்றியும், துறையூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது திமுக. 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள், அதாவது 5 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 4 நாடாளுமன்ற தேர்தல்கள்ல திமுக அதிமுக எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றது அப்படிங்கறத பார்த்துட்டு வரோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள் அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி, அதாவது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் எந்த கட்சி முன்னிலை இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 1999 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வகித்திருக்கிறது. திருச்சி மேற்கு தொகுதியில முன்னிலை வகித்திருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வகித்திருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது திருவெரும்பூர் தொகுதியிலையும் 1999 ஆண்டு நடைபெற்ற எம்பி தேர்தலில் திருவெரும்பூர் தொகுதிகளிலையும் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வகித்திருக்கிறது. லால்குடி தொகுதியிலையும் முன்னிலை வகித்திருக்கிறது. முசிறி தொகுதியிலும் முன்னிலை வகித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆக அந்த ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றிருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தபடியாக மதிமுக, மதிமுகக்கும் இதே மாதிரியான ஒரு கால்குலேஷன் தான். 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில், அதாவது ஒரு எம்பி தொகுதி அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்குள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் நம்ம மினிமம் 6 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். அந்த 6 தொகுதிகளிலுமே அதிகபட்சமாக எந்த கட்சி வாக்குகள் பெறுது அப்படிங்கறத வெற்றியை நிர்ணயிப்போம். ஆக ஒவ்வொரு தொகுதிகளையும் ஒவ்வொரு கட்சி முன்னிலை இருக்கக்கூடும். அதாவது 2004 ஆண்டு நடைபெற்ற எம்பி தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில மதிமுக முன்னிலை வகிச்சிருக்கு. திருச்சி மேற்கு தொகுதியை பொறுத்தவரைக்கும் முன்னிலை வகித்திருக்கிறது. 2004 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கை பொறுத்தவரைக்கும் மதிமுக முன்னிலை பெற்று இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரம் திருவெரும்பூர் தொகுதியிலேயும் 2004 ஆண்டு நடைபெற்ற எம்பி தேர்தலில் முன்னிலை வகித்திருக்கிறது. லால்குடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் மதிமுக முன்னிலை வகித்திருக்கிறது. முசிறி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2004 ஆண்டு நடைபெற்ற எம்பி தேர்தலில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரம் காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற தேர்தல்கள்ல திருச்சி மேற்கு தொகுதியில 2009 எம்பி தேர்தலில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2009 ஆண்டு நடைபெற்ற எம்பி தேர்தலில் அந்த தொகுதியில முன்னிலை பெற்றிருக்கிறது. திருவெரும்பூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2009 ஆண்டு நடைபெற்ற எம்பி தேர்தலில் முன்னிலை பெற்றிருக்கிறது. லால்குடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 91 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் லால்குடி தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக இதுதான் கடந்த 9 தேர்தல்கள்ல திருச்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பெற்ற வெற்றி எண்ணிக்கையினுடைய விவரம். இப்ப நம்ம விவாதத்துக்குள்ள போகலாம். நம்மிடையே திருச்சி செய்தி அரங்கிலிருந்து சமூக ஆர்வலர் திரு தாமஸ் அவர்கள் இணைக்கிறார். வணக்கம் திரு தாமஸ். இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் 2008 ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பில் உருவாக்கப்பட்ட மணப்பாறை, திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, மணச்சநல்லூர், துறையூர் இந்த தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்று அந்த இடங்களை எல்லாம் கைப்பற்றி இருக்கிறது. இப்ப மற்ற தொகுதிகளை பொறுத்தவரை அதிமுக, திமுக, மற்ற கட்சிகள் அப்படின்னு மாறி மாறி வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா தொகுதி மறுசீரமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 5 தொகுதிகளிலுமே அதிமுக அங்க வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அந்த தொகுதியில அதிமுக பலமாக இருப்பதற்கு என்ன காரணம்?
இதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா எல்லாம் விவசாயிகள் இருக்கக்கூடிய பகுதி அது. அதே மாதிரி கிராம பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு. அதுதான் உண்மைன்னு சொல்லணும். ஏன்னா அதனாலதான் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்கு வங்கி வந்து குறைவில்லாம அந்த பகுதிகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா திருச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப போட்டு காட்டின பிரகாரம் பாத்தீங்கன்னா அதுல வந்து பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸை சேர்ந்த நபர்கள் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. பாரதிய ஜனதாவை சேர்ந்தவரும் வெற்றி பெற்றிருக்காரு. திமுகவை சார்ந்தவர்களும் அதிமுக சார்ந்தவரும் இப்படி மாறி மாறி வந்து பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் வந்து நபர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா முக்கியமா இந்த தொகுதி சீரமைப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுதான். அந்த பகுதி இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியிலையும் கிராமப்புற மக்கள் மத்தியிலையும் வந்து முன்னாள் முதல்வருடைய தாக்கம்ன்றது வந்து இன்றளவும் வந்து அது இருந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதனுடைய விளைவாக தான் அவர்களுடைய வாக்கு வந்து அங்க குறையாமல் இருக்கிறதா நாங்க பாக்குறோம். திரு தாமஸ், லால்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 91 திமுக 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. திருவெரும்பூர்ல 96 2006 வரை திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தொகுதிகளில் திமுக பலமாக இருப்பதற்கு என்ன காரணம்? மீண்டும் அந்த தொகுதிகளில் திமுக வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய திருச்சி மேற்கு வேட்பாளர் திரு நேரு அவர்களுடைய ஊர் வந்து பாத்தீங்கன்னா லால்குடி. அதனால பூர்வீகம் அங்க இருக்கிறதுனால அங்க வந்து அவர்களுடைய பலம் வந்து ஓங்கியே தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா பல்வேறு கட்ட காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் நெருங்குவதற்கு முன்னாடும் சரி தேர்தல் வருவதற்கு முன்பும் சரி இவர்கள் வந்து பூர்வீகம் அங்க இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனால லால்குடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செல்வாக்கு வந்து திமுகவுக்கு சாதகமா தான் இருக்கு. திரு தாமஸ், கடந்த தேர்தலை பொறுத்தவரை 2011 வருடம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருச்சியில மிக முக்கியமான பிரச்சனையாக கருதப்படும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. லால்குடியில வந்துட்டு வாழை பதனிடும் மையம் அமைக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீரங்கம் அடிமனை பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டது. ஆக இப்படி பல வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டன. அவையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இல்லன்னு தான் சொல்லணும். முக்கியமான பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் பல ஆண்டுகளா பல்வேறு கட்ட போராட்டங்களை பண்ணியும் பல்வேறு கட்ட கோரிக்கைகளை வச்சு இன்றளவும் வந்து அது முழுமையடையாம தான் இருக்கு. கடந்த ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா பஞ்சபூர்ன்ற ஒரு பகுதியில வந்து இடத்தை தேர்வு பண்ணாங்க. அதன் பிறகு வந்து அது அதோட கிடப்புல போடப்பட்ட மாதிரியே விட்டுட்டாங்க. அடுத்து தேர்தல் வந்தது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதன் பின்பு வந்து எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படல. இப்படி வந்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் தமிழகத்துக்கும் உள்ள ஒரு மத்திய பகுதியா இருக்கும் பட்சத்துல இந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வர வேண்டிய விஷயம்ன்றதை வந்து யாருமே வந்து அதை உற்று கவனிக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நகர பகுதிக்குள்ள வந்து செல்லக்கூடிய பேருந்துகளோ இருக்கட்டும், நகர பகுதிக்குள்ள வந்து செல்லக்கூடிய மக்களுடைய பயணங்களா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை சுற்றி தான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய மத்திய பேருந்து நிலையம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் போக்குவரத்து நெருக்கடினால பெரும் அளவுக்கு வந்து இடையூறுகளை வந்து பொதுமக்களுக்கும் அதே போல பாத்தீங்கன்னா நோயாளிகளை வந்து ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறதுக்கும் சிரமங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த பகுதியில வந்து எல்லா மந்திரிகளும் சரி, எம்எல்ஏகளும் சரி, இங்க இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களும் சரி, இவர்களுக்கு அனைவருக்குமே தெரியும் இந்த மத்திய பேருந்து நிலையத்தினால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வந்து திருச்சிக்கு அமைக்கணும்ன்றது எவ்வளவு நாட்களான கோரிக்கையா இருக்குன்னு தெரியும். அது ஏன் இன்னும் செயல் வடிவத்துக்கு வரலன்றதுதான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா திருச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஹெச்எல் தொழிற்சாலையை நம்பிதான் வந்து நிறைய சிறு தொழிற்சாலைகள் வந்து இருந்தது. ஆனா பிஹெச்எல் தொழிற்சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவர்களுடைய உற்பத்தி குறைவுனால அதை சார்ந்து இருக்கக்கூடிய திருவெரும்பூர், துவாக்குடி இந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா சிறு தொழில்கள் எல்லாம் முற்றிலுமாவே பாத்தீங்கன்னா முடங்கி போச்சு. அவர்கள் வந்து வெவ்வேறு ஊர்களுக்கு வந்து வேறு ஒரு வேலைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அவல நிலை தான் இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் வந்து தொழில்துறையில வந்து ஒரு முழு கவனத்தை செலுத்தல, தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான எந்த விதமான வழிமுறையும் ஏற்படுத்தல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2009 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நவல்பட்டுல டைடல் பார்க்குன்னு ஒண்ணு வந்து உருவாக்குனாங்க. 2010 கிட்டத்தட்ட 147 ஏக்கர் நிலப்பரப்பளவுல அந்த டைடல் பார்க் வந்து உருவாக்கப்பட்டது. 2010 கட்டடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 பெரிய நிறுவனங்கள், பெங்களூரை சார்ந்த மும்பையை சார்ந்த நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைடல் பார்க்ல தொழில் தொடங்குறதுக்கு ஆர்வமா இருந்தாங்க. ஆனா அதன் பிறகு தேர்தல் வந்தது, அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, அதன் பிறகு அதற்கான எந்த விதமான
முழு வடிவமும் பெறல. அதற்கு அந்த 9 நிறுவனங்களும் வரக்கூடிய காலகட்டங்களில் விரைந்து அவர்கள் பணிகளை செய்திருந்தால் இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய வேலையில்லா இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு அது ஒரு உபயோகமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் வேலை தேடி அலையக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த 9 நிறுவனங்களும் வச்ச முக்கியமான கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துல இருந்து பெங்களூருக்கும் டெல்லிக்கும் மும்பைக்கும் உள்நாட்டு சேவைன்றது முற்றிலுமா இல்ல. இப்ப பெங்களூரை சார்ந்த ஒரு விப்ரோவோ ஒரு இன்ஃபோசிஸோ இவர்கள் எல்லாமே இங்க தொழில் தொடங்குவதற்கு ஆர்வமா இருந்த பட்சத்துல கூட இந்த மாதிரி விமான சேவைகள் இல்லாததும் ஒரு காரணமா தான் சொல்லப்படுது. அதனாலதான் பல ஆண்டுகளா இந்த விமான நிலையத்தை சர்வதேச அளவுக்கு உயர்த்தணும்னு சொல்லியிருந்தோம். திரு தாமஸ், பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்க சுட்டிக்காட்டி இருக்கீங்க. கடந்த தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது, ஆனாலும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகளில் சில தொகுதிகள் அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கின்றன. கடந்த கால வெற்றிகளை வைத்து பார்க்கும்பொழுது அப்படி தெரிகிறது. சில தொகுதிகள் திமுகவிற்கு சாதகமாக இருக்கின்றன. கடந்த காலங்களில் அவை தொடர்ந்து அங்கே வெற்றி பெற்று வந்திருக்கின்றன. ஆனாலும் திருச்சியை பொறுத்தவரை பல்வேறு பிரச்சனைகள் இந்த தேர்தலில் விஸ்வரூபம் எடுக்கும் என்று தெரிகிறது. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும். மேலும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அடிமனை பிரச்சினைக்கு முறையாக இன்று வரை தீர்வு காணப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. மேலும் இந்த தேர்தலில் அங்கே அரங்கு மாநகர் சங்கத்தைச் சேர்ந்த 108 வேட்பாளர்கள் அங்கே போட்டியிடப் போவதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. மேலும் அங்கே துறையூர் பகுதியில் அடிப்படை வசதிகள் எல்லாம் மேம்படுத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆக இந்த பிரச்சனைகள் எல்லாம் தேர்தலில் எதிரொலிக்குமா, மக்கள் இதை வைத்து வாக்களிப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக மக்கள் யார் பக்கத்தில் நாம் பார்க்க இருப்பது வெற்றி பெறுவாரா VIP தொகுதி. பார்க்கலாம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இப்ப நம்ம பார்க்க போறது வெற்றி பெறுவாரா VIP தொகுதி. இன்றைக்கு வெற்றி பெறுவாரா VIP பகுதியில நம்ம பார்க்க போறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதியோட திண்டுக்கல் தொகுதி. இவங்களோட உண்மையான பெயர் நாகலட்சுமி. கவிதை பாரதி மேல இருக்கிற ஈர்ப்பு காரணமா பாலபாரதி அப்படிங்கிற புனை பெயரோட பல்வேறு படைப்புகளை இவங்க வெளியிட்டிருக்காங்க. பெண்களோட பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடிய இவங்க மாதர் சங்க மாவட்ட செயலாளரா நியமிக்கப்பட்டாங்க. அதனைத் தொடர்ந்து மாவட்ட குழு உறுப்பினர் அப்படிங்கிற நிலையை கடந்து மாநில குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டாங்க. நீண்ட காலமா இழுபறியா நீடித்த ராணி மங்கம்மாள் காலனி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வாசிகளுடைய பட்டா பத்திரப்பதிவை போராடி அந்த மக்களுக்காக வாங்கி கொடுத்திருக்காங்க. கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்ட திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அந்த தொகுதியோட மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம விரிவா விவாதிக்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியை பத்தி மக்கள் கிட்ட கேள்வி முன்வைக்கப்பட்டு மேலும் அந்த திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு மக்களுக்கான பதிலும் கருத்து கணிப்பை பிரம்மாண்டமான ஒரு கருத்து கணிப்பை நம்ம நடத்தி இப்போ பதில்களை நம்ம பார்க்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைகிறார்கள் கிறிஸ்டியன் ஃபோ மீடியாவை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. மேலும் திண்டுக்கல் பகுதியிலிருந்து இணைகிறார் சமூக ஆர்வலர் திரு ஷேக் தாவூத். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு ஷேக் தாவூத். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி மக்கள் கிட்ட நம்ம ஒரு 6 கேள்விகளை முன் வச்சோம். அதுல முதல் கேள்வி நம்ம பார்க்கலாம். அதாவது திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வர இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது எதன் அடிப்படையில நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம மக்கள் கிட்ட முன் வச்சோம். அதாவது திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் அவங்க சொல்லியிருக்காங்க, வேட்பாளரை மையமாக வைத்து நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 33% பேர் சொல்லியிருக்காங்க. கட்சி அடிப்படையில நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 46% பேர் சொல்லியிருக்காங்க. பிரச்சனைகள் மற்றும் செயல்பாடுகள் வைத்து நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு 9% பேர் சொல்லியிருக்காங்க. மதம் மற்றும் ஜாதி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 11% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 1% பேர் சொல்லியிருக்காங்க. இது பற்றி நம்ம விவாதிக்கலாம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியினுடைய தேர்தல் வரலாறு என்பது கடந்த காலங்களில் எப்படி இருக்கு? திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு ரொம்ப பெக்யூலரான ஒரு சுவாரஸ்யமான ஒரு தேர்தல் களம். அதுவும் முக்கியமா திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதின்னு எடுத்தீங்கன்னா இங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்க ஆதிக்கம் தனிமையில இருக்கானா இல்ல.
ஏதோ ஒரு திராவிட கட்சியை சார்ந்து அவங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க. நீங்க அப்போ டேட்டா அதனாலதான் இந்த 46% அப்படின்னு சொல்லிருக்காங்களா? இப்ப கடந்த தேர்தல்கள்ல மற்ற கட்சிகளுடைய 2001 அதிமுக, 2006 திமுக, 2011 அதிமுக, அந்த கட்சியினுடைய கூட்டணி வைத்து ஜெயித்ததால்தான் கட்சி அடிப்படையில் வாக்களிப்போம்னு இல்ல. சொல்லிருக்காங்க. நீங்க இன்னொரு விதத்திலையும் இதை பார்க்கணும். அதிமுகவும் திமுகவும் இந்த தொகுதியில 96ல மட்டும்தான் நேரடி போட்டி இருந்திருக்கு. மற்றபடி எல்லா வாட்டியுமே வந்து ஏதோ ஒரு கூட்டணி கட்சிக்கு தான் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்முனை போட்டியில ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 96 அதிமுக ஒரு 20 ஆண்டுகள் கழித்து அதிமுகவும் திமுகவும் இங்க போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். கம்யூனிஸ்டுகள் வந்து மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு பலத்தோட போட்டியிடுற இதுவும் இருக்கு. முக்கியமான நீங்க ஃபேக்டர் பார்க்கும்போது கேண்டிடேட் பார்த்து ஓட்டு போடுவோம்னு ஒரு 30% பிளஸ் சொல்றாங்க. அப்போ இங்க இருக்கிற இந்த கேண்டிடேட் இப்ப சர்விங் எம்எல்ஏக்கு ஒரு பேரும் இருக்கு. சோ இது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு போட்டியா இருக்கும் திண்டுக்கல்ங்கிறதுல மாற்று கருத்து இருக்காது. நிச்சயமாக கடந்த 3 தேர்தல்களில், அதாவது 2001, 2006, 2011 இந்த 3 சட்டமன்ற தேர்தல்களிலுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பாலபாரதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக திண்டுக்கல் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து அடுத்தடுத்து வரும் கேள்விகளை நம்ம பார்க்க இருக்கோம். அதற்கு முன்னதாக திரு ஷேக் தாவூத் அவர்களிடம் பேசலாம். திரு ஷேக் தாவூத், வணக்கம். இப்போ திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில எதன் அடிப்படையில வாக்களிப்பீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு 46% பேர் வந்து கட்சியின் அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் தொகுதியில பொறுத்த வரைக்கும் 2001 இப்பொழுது வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் தொடர்ந்து வெற்றியை பதிவு செய்து வருகிறது. ஆக இந்த தொகுதியில மார்க்சிஸ்ட் பலமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? 1966 ஆண்டு தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால் காங்கிரஸ் ஆண்டு வந்த தமிழகத்தை திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக, அண்ணா திமுக மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் அவர்கள் 2 கட்சிகள் தான் ஆண்டிருக்கிறார்களே தவிர மற்றவர்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள். அதாவது பக்கபலமாக இருக்கின்றவர்கள் தங்களை பற்றி அவர்களை பற்றி பெரிதாக நினைக்க கூடாது. ஒரு அச்சாணி போல திமுக அல்லது அண்ணா திமுக 2 கட்சிகளுக்கு பக்கபலமாக அவர்கள் இருந்தார்களே ஒழிய அவர்களாக தனியாக நின்று சாதித்ததாக சரித்திரமில்லை, இதுவரை கிடையாது. அந்த வகையில் பாலபாரதி அவர்கள் சிறப்பாக பணி செய்தார்கள். நல்லவர்கள், அவர்களுக்கென்று நல்ல தகுதிகள் எல்லாம் இருக்கின்றன. மக்கள் அவர்களை மதிக்கிறார்கள். எங்கெல்லாம் பிரச்சனையோ அங்கே ஓடி சென்று பிரச்சனை தீர்வதற்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் தனிமைப்படுத்தப்பட்டால் அந்த முக்கிய கட்சிகளுடைய பக்கபலம் இல்லை என்றால் இவர்கள் மட்டும் தனியாக நின்று வெற்றி காண்பது மிக அரிது. நல்ல குணங்கள் இருக்கலாம், செயல்பாடு இருக்கலாம், திறமை இருக்கலாம். ஆனால் கூட யார் இருக்கிறார்களோ அவர்களை பற்றி தான் வெற்றி வாய்ப்புகளை நாம் கணிக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையிலே அவர்கள் நின்றால் கூட அவர்கள் வருகின்றவர்களோடு மோதி ஜெயிப்பது மிகச் சிரமமாக இருக்கும். காரணம் பக்கபலம் சரியான பக்கபலமாக இருந்தால்தான் அவர்களுடைய நிலையான. திரு ஷேக் தாவூத், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, நீங்க ஏதோ சொல்ல விரும்புறீங்க? சொன்னாப்லே பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட தனிப்பட்ட செல்வாக்கு பலம் என்னங்கிறது நீங்க 2014 லோக்சபா எலெக்ஷனே எடுத்தீங்கன்னா கூட திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி, அந்த லார்ஜஸ்ட் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சில திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதின்னு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ஓட்டுகள் தான் கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றிருக்கு தனிமையில நின்னப்போ. அது லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் மனசுல வச்சுட்டும் பார்க்கணும். அந்த டிஃபரன்ஸையும் மனசுல வச்சுட்டு தான் பார்க்கணும். ஆனா அவர் பேனலிஸ்ட் அவர் சொன்னாப்ல நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட பலம், தனிப்பட்ட பலம் இந்த தேர்தல்ல தெரிய வரும். நிச்சயமாக. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அதாவது திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாலபாரதி அவர்கள் தொகுதிக்கு அடிக்கடி வருகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மக்கள் கிட்ட முன் வச்சோம். அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்கள் தொகுதிக்கு அடிக்கடி வருகிறாரா அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டப்போ, ஆமா தொகுதிக்கு அடிக்கடி வருகிறார், அவர்களை நாங்கள் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லி 51% பேர் சொல்றாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 49% பேர் சொல்றாங்க. இல்ல இன்னொரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த கேள்வியில கருத்து கூற விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியே கிடையாது. சோ அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்களுக்கு தங்களுடைய எம்எல்ஏ வராரா வரலையா அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நாம் ஒரு மக்கள் கிட்ட முன்வைத்த கேள்வி அப்படின்னு பார்க்கும் பொழுது, சட்டமன்ற உறுப்பினர் செல்வி பாலபாரதி அவர்கள் எளிதில் அணுகக்கூடியவராக இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறப்போ, ஆமாம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எளிதில் அணுகக்கூடியவராகத்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 56% பேர் சொல்றாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 44% பேர் சொல்றாங்க. இதுலயும் அந்த
கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இல்ல. தொடர்ந்து திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் பேசலாம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்ப பல கேள்விகள் வந்து நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்து கருத்து இல்லை அப்படிங்கிறது 5% இருந்து 30% வரைக்கும் போனதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த கேள்வியில பார்க்கும்பொழுது கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியே இல்ல. அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகளை வெளிப்படையாக தெரிந்து வைத்திருக்கிறார்களா? அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு நம்ம எடுத்துக்கலாமா? இந்த கேள்விகள்ல குழப்பம் கம்மியா இருக்கு. இன்னொன்னு கருத்து இல்லைங்கிற ஒரு ஃபேக்டர் இருந்தாலுமே அவங்க ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்காங்க. அதுதான் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாலபாரதி எம்எல்ஏ அவர்களுக்கு அவங்க தொகுதிக்கு அடிக்கடி வராங்களா, தொகுதிகளை அவங்களை அணுக முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு 50% பிளஸ் வந்து ஆதரவா தெரிவிச்சாலும் 45% பிளஸ் வந்து இல்லங்கிற மாதிரி கருத்து சொல்றாங்க. அந்த 50% பிளஸ் ஆதரவா தெரிவிக்கிறவங்க அவங்க வந்து எப்படி எல்லாத்துக்கும் உரிமை குரல் கொடுக்கறாங்க. அப்புறம் ரொம்ப எளிமையான ஒரு எம்எல்ஏ, அவங்க கிட்ட ஒரு ஆடம்பரம் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2011 தேர்தல் அப்போ எல்லாரும் அப்ளிகேஷன் கொடுக்கும் போது இவங்க தான் வந்து 1 லட்சத்துக்கும் கம்மியான தன்னுடைய அவங்களுடைய அசெட்ஸ் அப்படின்னு ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு எளிமை வந்து மக்களிடத்துல ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்புறம் கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைக்கு எதிரான போராட்டங்களா இருக்கட்டும், இல்ல பலதரப்பட்ட மக்கள் போராட்டங்கள்ல அவங்க முன்னால வந்து போராடுறாங்கிற விஷயம் தெரியுது. இது அவங்களுக்கு ஒரு பக்கம் சாதகமாகவும் இன்னொரு பக்கம் பாதகமாகவும். எப்படின்னா கம்யூனிசம் அதுல வந்து ஈடுபாடு இல்லாதவர்கள் வந்து கொஞ்சம் ஒதுங்கிக்கிறாங்க. இது ஒரு போராட்ட குணம் அப்படி அதுலதான் வந்து ஒரு 49 ஒரு 46% கட்சி சார்ந்தும் அந்த கொள்கை சார்ந்தும் அவங்க கிட்ட இருந்து தூரம் போறாங்களே தவிர எம்எல்ஏ மேல அவங்க தனிப்பட்ட முறையில எந்த ஒரு இதுவும் இல்லாம. நிச்சயமாக அவருடைய போராட்ட குணம் என்பது இங்க ஒரு பாசிட்டிவான விஷயமாக மக்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திரு ஷேக் தாவூத் அவர்களிடம் பேசலாம். திரு ஷேக் தாவூத், நீங்க சொல்லுங்க, இப்போ சட்டமன்ற உறுப்பினர் செல்வி பாலபாரதி அவர்கள் தொகுதிக்கு அடிக்கடி வராங்க அப்படின்னு சொல்லி 51% பேர் சொல்லியிருக்காங்க. எளிதில் அணுகக்கூடியவர் அப்படின்னு சொல்லி 56% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இவையெல்லாம் வந்துட்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயங்களா மக்கள் பாக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இந்த போராட்ட குணங்களால் தான் பல்வேறு விதமான ஒரு திட்டங்களை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எளிமையா இருக்கிறதுனாலதான் எங்களால ஈஸியா போய் அப்ரோச் பண்ண முடியுது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். இவங்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் தொகுதிக்கு வருகிறார்களா இல்லையாங்கிற கேள்வியை விட எப்பொழுதுமே தொகுதியை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க தூங்கும் போது கூட தொகுதியை பற்றிய எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும், சிந்தனை இருக்கிறத தவிர தொகுதியை விட்டு அவர்கள் அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அவர்களுடைய சிந்தனை தொகுதியை பற்றி அப்பாற்பட்டதல்ல. அது மட்டுமல்ல, மக்கள் மனதிலே அவர்கள் குடியிருக்கிறார்கள். நாம் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தால் கூட மனதிலே இடம் பிடிப்பதென்றால் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் தான் இடம் தருவார்கள், அவர்களுக்கு தான் இடம் தருவார்கள். அந்த வகையில் அந்த கட்சிக்கு பெருமை தருவதிலே, அந்த கட்சிக்கு ஒரு மரியாதை பெற்று தருவதிலே பாலபாரதி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அதே போல ஏழை மக்களிடத்திலே, பாட்டாளி மக்களிடத்திலே, விவசாயிகளிடத்திலே, வியாபாரிகளிடத்திலே, மாணவர்களிடத்திலே எல்லோரும் மனங்களிலும் எளிதாக இடம் பிடித்துவிட்டார். காரணம், அவர்களுக்காக சேவை செய்வதிலே முன்னுரிமை கொள்கிறார். எத்தனையோ கல்வி சாலைகளிலே ஏழை மாணவர்களுக்கு இடம் வாங்கி தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே எம்விஎம் அரசினர் கல்லூரி என்று ஒன்றிருக்கிறது. அதில் 27க்கும் மேற்பட்ட புதிய படிப்புகளை எல்லாம் அவர்கள் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். மக்கள் மனதில் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க. பல்வேறு போராட்ட களங்கள்ல மக்களோட இணைந்து போராடியதற்காகவும் அவருடைய எளிமைக்காகவும் மக்கள் வந்து இந்த வாக்கு சதவீதத்தை வழங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அதற்கு அடுத்தபடியாக மக்களிடத்துல நாம் முன்வைத்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாலபாரதி கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மக்களிடத்தில் முன்வச்சோம். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது சட்டமன்ற உறுப்பினர் செல்வி பாலபாரதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படின்னு நம்ம வந்து மக்கள் கிட்ட கேட்டப்போ அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கிடையாது. 2 விஷயம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆம் அப்படின்னு சொல்லி 52% பேர் தங்களுடைய பதில்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமாம், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்லி 48% பேர் தங்களுடைய பதில்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக 2011 சட்டமன்ற தேர்தலில் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாலபாரதி அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரங்களை இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். தேர்தல் அப்படின்னாலே வாக்குறுதிகள் என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தோம் என்பதை விட எத்தனை நிறைவேற்றினார்கள் என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. 2011 சட்டமன்ற தேர்தலில் செல்வி பாலபாரதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் திண்டுக்கல்லை மாநகராட்சியாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. மேலும் ரயில்வே மேம்பாலங்கள், ஆற்று பாலங்கள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியாக வைகையிலிருந்து குடிநீர் கொண்டு வர நடவடிக்கை, இதனால குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியா பாதாள சாக்கடை பணியை
முழுமையடைய செய்தல், இதற்காகவும் நடவடிக்கை நான் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. மருத்துவக் கல்லூரி கொண்டு வர நடவடிக்கை, அதாவது திண்டுக்கல் பகுதியில மருத்துவக் கல்லூரி கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தபடியாக பேருந்து நிலையத்தை புறநகருக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறதுனால புறநகருக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. திண்டுக்கல்லில் மிக புகழ்பெற்ற தொழிலான கூட்டு தொழில் மறுமலர்ச்சிக்கு ஏற்பாடு செய்வேன் அப்படிங்கிற வாக்குறுதியையும் அவர்கள் வந்து கொடுத்திருந்தாங்க. அடுத்தபடியா பொழுதுபோக்கு பூங்காக்கள், கலையரங்கங்கள் அமைத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் செய்வேன் அப்படின்னு 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதிகளா கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கலாம். திரு ஷேக் தாவூத், இப்போ பல்வேறு விதமான வாக்குறுதிகள் வந்து நம்ம பார்த்திருப்போம். மக்களும் வந்து சொல்லியிருக்காங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி இருக்காங்க அப்படின்னு 52% பேர் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இல்லை, வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு 48% பேர் சொல்லியிருக்காங்க. அங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? எத்தனை சதவிகிதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? பொதுவாகவே ஒரு தேர்வில் கூட பாஸ் பண்ணுவதற்காக தேர்வதற்கென்று ஒரு மதிப்பெண் வைத்திருக்கிறார்கள். 100க்கு 100 வாங்க வேண்டும் என்று அவசியம் அல்ல. ஆளும் கட்சியினரே கூட அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்றப்படுவதில்லை. காரணம், தனிப்பட்ட ஒருவரால் எதையுமே சாதிக்க முடியாது. பக்கபலம் வேண்டும், ஆட்சியிலே இருப்பவர்கள் அனுமதி தர வேண்டும். அதுவும் குறிப்பாக இவர்கள் குறிப்பிட்ட ஒரு சிறிய கட்சியை சார்ந்தவர்கள் என்கின்ற காரணத்தினால் இவர்கள் அதிகாரம் செலுத்த முடியாது. உதாரணமாக, ஒரு ஆளும் கட்சி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் சென்றால் அவருக்கு தரப்படுகின்ற மரியாதையோ அவருக்கு தரப்படுகின்ற உரிமையோ இவர்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் இவர்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் நேரடியாக அல்ல. ஆதலால் இவர்கள் சொல்லியதிலே பெரும்பாலும் பாஸ் பண்ணிவிட்டார்கள், தேறிவிட்டார்கள். இவர்களுடைய முயற்சியினால் நல்ல பல காரியங்கள் நடந்திருக்கின்றன. ஒரு சில நடக்க முடியவில்லை என்றால் அந்த குறை இவருக்கு அல்ல, பக்கத்திலே இருக்கின்றவர்கள், ஆட்சியிலே இருக்கின்றவர்கள் இவருக்கு பக்கபலமாக இருந்தால் அவற்றையும் முடித்திருக்க முடியும். அந்த வகையில் இவர் மீது தொடர்ந்து பேசலாம். ஷேக் தாவூத், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்தபடியாக மக்களிடத்துல வந்து மற்றொரு 2 கேள்வி வந்து நம்ம முன் வச்சோம். அதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம வந்து 4 கேள்வி வந்து பார்த்தோம். அடுத்ததாக நான் பார்க்க இருக்கக்கூடிய கேள்வி, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வி பாலபாரதி அவர்கள் மீண்டும் போட்டியிட்டால் அவருக்கு வாக்களிப்பீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் கிட்ட முன் வச்சப்போ, ஆமாம் நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 54% பேர் வந்து சொல்லாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 46% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பாலபாரதி மீண்டும் திண்டுக்கல் தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டப்போ ஆம் அப்படின்னு சொல்லி 52% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 48% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. திரு ஷேக் தாவூத் அவர்களிடம் கேட்கலாம். திரு ஷேக் தாவூத், இப்போ இந்த தொகுதியில பாலபாரதி மீண்டும் திண்டுக்கல் தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டதற்கு 52% பேர் ஆம் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் வந்து அங்க கூட்டணியில இருந்த தொகுதிக்கு தான் வந்துட்டு ஒதுக்கி இருக்காங்க. 2001 அதிமுகவும் 2006 திமுக கூட்டணியிலும் 2011 அதிமுக கூட்டணியிலும் மார்க்சிஸ்ட் இருந்தது. ஆகையால அந்த தொகுதியில் அவங்க போட்டிட்டாங்க, கூட்டணி பலத்தால வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் இருக்கு. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நல கூட்டணியில் இருக்கு. ஆக அந்த வெற்றி மீண்டும் இந்த தொகுதியில சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக ஈவன் சிபிஎம்மில் அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தோ பாலபாரதியை தவிர வேறு யாரை போட்டாலும் இவர்கள் வாங்குகின்ற வாக்குகள் அவர்களால் வாங்க முடியாது. அந்த கட்சியினுடைய உண்மையான பிரதிநிதி மக்களுடைய சேவகர் என்கின்ற பெயரை பெற்ற இவர்களுக்கு இணை இவர்தான் அந்த கட்சியை பொறுத்தவரை. ஆனால் தேர்தல் என்று வருகின்ற போது சேருபவர்களுடைய மரியாதையை பொறுத்திருக்கிறது, யார் பக்கம் இருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் வென்றார் என்றால் ஒன்று திமுக பக்கம் இருந்தார்கள் அல்லது அதிமுக பக்கம் இருந்தார்கள். அந்த பெரிய ஓட்டு வங்கியானது இவர்கள் தேர்வதற்காக, இவர்கள் அந்த தேர்தலை வெற்றி பெறுவதற்காக உதவியாக இருந்தது. அதை விடுத்து புதிதாக வளர்கின்ற ஒரு பெரிய கூட்டணியிலோ புதிதாக உருவாகின்ற ஒரு கூட்டணியில் அவர்கள் சென்றால் இவர்கள் வெல்லுவார்களா என்பது சந்தேகம். இவரை பொறுத்தவர்களும் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அடுத்த அவருடைய கூட்டணியினுடைய கட்சியினுடைய ஓட்டினுடைய பலத்தை பொறுத்துதான் இவருடைய வெற்றி இருக்கிறது. இவர் மீது எந்த சந்தேகம் இல்லை. நல்ல தலைவர், மக்கள் மனதிலே இருக்கக்கூடியவர், சமூக சேவகர், பலவனை கொண்டவர். இவர் தனியாக நின்றால் இவரை யார் எதிர்த்து நிற்கிறார்களோ, எந்த கட்சி நிற்கிறதோ அதை பொறுத்துத்தான் வெற்றி வாய்ப்பு இருக்குமே தவிர இவரை பற்றி எந்த குறையும் மக்கள் காணவில்லை. இவர் பெயரை சொல்லக்கூடியவர்களாகத்தான்
திண்டுக்கல்லுடைய சட்டமன்றம் இருக்கிறது. இவர்கள் யாருடன் சேருகிறார்களோ அதை பொறுத்து இன்றைய காலகட்டத்தில் இது நேற்று வரை திமுகவுடனோ அண்ணா திமுகவுடன் விட்டு மூன்றாவது முறை ஒன்றுடன் அவர்கள் இணைந்தால் இது ஒரு பரீட்சையாக, சமயங்களில் விஷ பரீட்சையாக கூட இருக்கலாம். அது மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். திரு ஷேக் தாவூத், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் அங்கு இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாலபாரதி அவர்களின் செயல்பாடுகள் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். மீண்டும் அதே தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு 52% பேர் ஆம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுதியில இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இல்ல அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த கடந்த 3 ஆண்டுகளிலும் கூட்டணியுடன் சேர்ந்துதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தொகுதியில் போட்டியிட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் இவருக்கான ஒரு மதிப்பு அப்படிங்கறதும் மக்களிடத்தில் கூடியிருப்பதை நான் பார்க்க முடிகிறது. வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நல கூட்டணியில் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் 3 முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட ஒருவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்குவார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பு வழங்கும் பொழுது மீண்டும் 4வது முறையாக பாலபாரதி அவர்கள் இந்த திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்பது குறித்து வர இருக்கக்கூடிய தேர்தலில் தான் நாம் பார்க்க இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் திரு ஷேக் தாவூத் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.